guys, வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா குரூப் டியோடைய ரீசனிங் கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளிக்கு லீவில் ரொம்ப எடுத்துட்டோம், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அதனால வந்து வீடியோ போடவே லேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த டைமில் ஃபுல் டெஸ்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்னன்னு தெரியல. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண நேரமாக தெரியல, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, ரொம்ப டிலே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டிலே ஆகாது. ஸோ இன்னைக்கு கிளாஸ் 7 பார்க்கலாம். கிளாஸ் 7ல் என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நான் ரெண்டே டைப் மட்டும் தான் இன்னைக்கு எடுக்க போறேன். ஒன்னு வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்னு வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். போறதுக்கு முன்னாடி அந்த டாபிக் பத்தி கொஞ்சம் சும்மா இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நீங்க எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லாத கொஸ்டினே இருக்காது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். எல்லாருமே சால்வ் பண்ணிடுவீங்க, ஆல்மோஸ்ட் சால்வ் பண்றதுல பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு சிலர் தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இதுல வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சால்வ் பண்ணிடுவீங்க, ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கவே தேவையில்லை. 30 செகண்ட் 40 செகண்ட் சால்வ் பண்ணலாம். என்ன ஷார்ட்கட் சொல்ல போறோம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி கொஸ்டின் படிக்கிறோம், எப்படி அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றோம், எப்படி அந்த டேட்டாவை எடுத்து போடுறோம், அதை பொறுத்தே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஷார்ட்கட்லாம் கிடையாது. நம்ம கொஸ்டின் எப்படி புரிஞ்சுக்கிறோம், எந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும், எப்படி அதை டேட்டா சப்ஸ்டியூட் பண்றோம், அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை சால்வ் பண்ண போறோம், ஓகேவா? இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 2 டைப் சொல்லுவாங்கப்பா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 2 டைப் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருக்கை அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, இருக்கை அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இருக்கை அமைப்பு முறை. இதுல 2 டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அதாவது நேர்கோட்டு அமைப்புன்னு சொல்லுவாங்க. நேர்கோட்டு அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேர்கோடுனா இந்த மாதிரி லைனா நேரா உட்கார்றது, ஓகேவா? இன்னொன்னு ஜாமெட்ரிக்கல், அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிம்பிளா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதர் ஜாமெட்ரிக்கல். இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, வட்டத்தை பேஸ் பண்ணி, அதாவது சர்க்கிளை பேஸ் பண்ணி வரலாம். அதே மாதிரி ஸ்கொயர், சதுரத்தை பேஸ் பண்ணி வரலாம். ரெக்டாங்கல், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப், அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப். எக்ஸகனல் கூட கொடுப்பா, அருங்கோணம் ஐங்கோணம் அந்த மாதிரி ஏதோ ஒன்னா கொடுத்துட்டு அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப் அந்த மாதிரி கேட்பான், ஓகேவா? இந்த 2 டைப் கேட்பான், லீனியர் அரேஞ்ச்மெண்ட், அதர் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல. மேஜரா நம்மளுக்கு கொஸ்டின் வரது எந்த ஏரியாலன்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டும் சர்க்கிள், இது மட்டும் தான் மேஜரா வரும். நம்ம இப்ப ரீசெண்டா கேட்ட என்டிபிசி, இந்த குரூப் டி எல்லாம் பார்த்தோம்னா மேஜரா கேட்கறது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டும் சர்க்கிள், ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டும் சர்க்குலர் மட்டும் ஒரு டைப் மட்டும் பார்க்க போறோம். 2 டைப்ல ஒரு டைப் மட்டும். இப்ப அதாவது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல 2 டைப் இருக்கும். எப்படிலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோ, டபுள் ரோ. சிங்கிள் ரோ, டபுள் ரோ நிறைய இருக்கு, நிறைய டிஃப்ரெண்டாலாம் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பேசிக்ஸா எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்த்தல, ஓகேவா? லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நேர்கோட்டில் சிங்கிள் ரோ, டபுள் ரோ. சிங்கிள் ரோனா இந்த மாதிரி ஒரே ரோல ஒரு 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். டபுள் ரோனா ஒரு 4 பேரா 2 ரோவா உட்கார்ந்து இருக்காங்க, அந்த மாதிரி வரும் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல. சர்க்குலர் பார்த்தோம்னா, சர்க்கிள்னா எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுது. இப்ப இதுல உட்கார்ந்து எல்லாமே எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, ஒன்னு இன்சைடு நோக்கி, அதாவது வட்டத்துடைய மையத்தை நோக்கி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி உட்கார்ந்து இருக்கலாம், வட்டத்துடைய வெளிப்புறம் நோக்கி உட்கார்ந்து இருக்கலாம். எப்படின்னா ஒண்ணு வரலாம், ஓகேவா? இந்த மாதிரி 2-3 டைப் இருக்கும். ஸோ எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னு மட்டும் பார்த்துலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல, அதாவது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல சிங்கிள் ரோ பார்க்க போறோம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல சிங்கிள் ரோ, ஒரே ரோ பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துருக்குல்ல, அதை பார்க்க போறோம். அதே மாதிரி சர்க்குலர்ல எல்லாருமே சேம் சைடு, எல்லாருமே சேம் சைடு பேஸ் பண்ணி, அதாவது இப்ப நான் சொன்னல இன்சைடு அவுட் சைடுன்ட்டு, எல்லாருமே மையத்தை நோக்கி உட்காந்து இருக்காங்க ஒண்ணு, அப்படி இல்லைன்னா எல்லாருமே வெளிப்புறம் நோக்கி, அந்த மாதிரி சேம் சைடு மட்டும் பார்க்க போறோம். இந்த 2 டைப் மட்டும் தான் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம், ஓகேவா? அது எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு 5 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருப்பேன், சர்க்குலர்ல ஒரு 5 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருப்பேன். நீங்க என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் பண்ற மாதிரி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி, அதாவது நீங்க என்ன பண்ண, அந்த கொஸ்டினை படிச்சுட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதை சால்வ் பண்ணிட்ட பிறகு நான் எப்படி சால்வ் பண்றேன், அது எப்படி இன்னும் வேகமா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்துங்க, ஓகேவா? சரி, போயிடலாம், நேரா கொஸ்டினுக்கே போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு டைப்ல லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம், ஓகேவா? சரி, இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் படிக்கணும், ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு வேகமா கொஸ்டின் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இதை வேகமா சால்வ் பண்ணலாம். இப்போ நான் 2த்துலயுமே அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. 7 people NOPQRST are sitting in a straight line facing north. அதாவது NOPQRS மற்றும் T ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி நேர்கோட்டில் அமர்ந்துள்ளனர். நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது, எல்லாருமே சேம் சைடா, எல்லாருமே ஒரே திசையை நோக்கி உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும் அப்படின்னா, இதுல வந்து மொத்தம் 7 பேர் இருக்காங்க.
அந்த 7 பேருமே சேம் சைடுனா நீங்க எப்படி நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்ப எல்லாருமே ஒரே திசையில உட்கார்ந்து இருக்காங்கப்பா. அப்ப எல்லாருடைய ரைட் சைடுமே ஒன்னா தான் இருக்கும், எல்லாருடைய லெஃப்ட் சைடுமே ஒன்னா தான் இருக்கும். இப்ப சப்போஸ் இதுல 3 பேர், அதாவது எல்லாருமே வடக்கு நோக்கி உட்காராம எல்லாருமே ஒரு திசையை நோக்கி உட்கார்ந்து இருக்காங்க. எந்த திசைன்னு சொல்லல, அதாவது சில பேர் வந்து வடக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்காங்க, சில பேர் தெற்கு நோக்கி உட்கார்ந்து இருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரைட்டு லெஃப்ட் காமனா எடுக்க முடியாது. அதை நம்ம கொஸ்டின் படிச்சு யாரெல்லாம் லெஃப்ட் வருவாங்க யாரெல்லாம் ரைட் வருவாங்க அந்த மாதிரி எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிக்கணும், எல்லாருமே சேம் சைடா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப சேம் சைடுனா பிரச்சனையே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், சேம் சைடுனா நமக்கு எது ரைட்டோ அது ரைட்டுன்னு எடுத்துக்கணும், நமக்கு எது லெஃப்டோ அது லெஃப்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், எல்லாருமே சேம் சைடு. அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நேரம் நோட் பண்ணிக்கணும். இந்த இந்த NOPQ கூட படிக்க தேவையில்லை. எல்லாருமே என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட், ஆல் ஆர் ஃபேசிங் ஆர் சிட்டிங் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேசிங் நார்த். அப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, 7 பேருமே வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம தமிழ்லயே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 7 பேரு வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர், அப்ப பிரச்சனை கிடையாது. ஓகேவா? டி என்பவர் கோட்டின் ஒரு முனையில் அமர்ந்துள்ளார். இப்ப நான் இந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி பார்த்த உடனே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 7 பேரா, அப்போ 1 2 3 4 5 6 7 அப்படி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடவே கூடாது. எந்த பாயிண்ட்டை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் படிச்ச பிறகுதான் நம்ம என்ன பண்ணோம், அந்த கோடே போடணும். ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட், நீங்க நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எல்லாருமே சேம் சைடா இல்ல ஆப்போசிட் சைடா, அதாவது வேற வேற சைடா அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னேன். அப்ப எல்லாருமே சேம் சைடு. அப்ப சேம் சைடுனா என்ன சொன்னேன், நம்மளோட ரைட் சைடு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் சைடு லெஃப்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், எந்த பாயிண்ட்டை எடுத்தா நம்ம கரெக்டா அந்த லீனியர்ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ, அந்த 7 பேர்ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்ப பாருங்க, டி என்பவர் கோட்டின் ஒரு முனையில் அமர்ந்துள்ளார். டி என்பவர் கோட்டின் ஒரு முனையில் அமர்ந்துள்ளார். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 7 பேர் இருக்காங்கப்பா, 1 2 3 4 5 6 7. ஓகேவா? நீங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 எல்லாருமே சேம் சைடுனா என்ன சொன்னேன், நம்மளோட ரைட் சைடு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் சைட் ரைட். இது வந்து வலது முனை, இது வந்து என்னது இடது முனை. இதெல்லாம் வேக வேகமா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க என்ன சொல்லிட்டான், டி என்பவன் கோட்டின் ஒரு முனையில். அப்ப ஏதோ ஒரு முனையில அவன் சொல்லல இடது முனையா வலது முனையா, அவன் சொல்ல லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டான்னு சொல்லல, என்ன சொல்லிட்டா ஏதோ ஒரு முனையில. அப்ப என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு முனையில இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி போடணும் வேகமா. ஏன் அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி போடும்போது நம்ம வேகமா ஒரே ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுக்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போறது. இப்ப பாருங்க, டி என்பவர் ஒரு முனையில இங்க ஒரு டி போட்டுடலாம், இங்க ஒரு டி போட்டுடலாம் வேகமா. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆறின் இடதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான், ஆறுடைய லெஃப்ட் சைட்ல, ஆரோட இடதுபுறத்துல 2 பேர் மட்டும்தான். அப்ப ஆறு எங்க போடுவோம் கரெக்டா, இதுதானே லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்ப ஆரோட லெஃப்ட்ல எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்க, 2 பேர் மட்டும்தான். அப்ப பாருங்க, சோ 1 2, அப்ப 6 இங்க போடலாமா, கரெக்டா? ஆரோட இடதுபுறத்துல 2 பேர், 1 2. அதே மாதிரி இங்கேயும் நம்ம 2 பாசிபிலிட்டி தானே போடணும், இங்கேயும் கரெக்டா போட்டுக்கணும். ஆரோட இடதுபுறத்துல 2 பேர், அப்ப 6 எங்க வருவாங்க, கரெக்டா இந்த பிளேஸ்ல வருவாங்க. பாயிண்ட் புரியுதுங்களா? ஆரோட இடதுபுறத்துல 2 பேர். அடுத்த பாயிண்ட் பாருங்க, பி என்பவர் ஆரின் உடனடி வலதுபுறத்திலும். பி என்பவர் யாரு, ஆரோட உடனடி வலதுபுறத்திலும் எஸ்ஸின் உடனடி இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். அப்ப பி என்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, ஆரோட உடனடி வலதுபுறம், ஆரோட உடனடி வலதுபுறம். அதே மாதிரி பீன்றவங்க எஸ்ஸோட உடனடி இடதுபுறம். இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. கரெக்டா? அதே மாதிரி உடனடின்னு சொல்லிட்டு ஆர் என்பவர் பி என்பவர் ஆரோட உடனடி வலதுபுறத்திலும் எஸ்ஸோடைய உடனடி இடதுபுறத்திலும், எஸ்ஸோடைய உடனடி இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். இந்த பாயிண்ட் முடிஞ்சா அடுத்த பாயிண்ட் பாருங்க, கியூ என்பவர் ஓவின் உடனடி இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். கியூ என்பவர் எங்க உட்காந்துக்கிறாங்க, ஓவுடைய உடனடி இடதுபுறத்துல. இப்ப பாருங்க, இங்க ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல கியூ ஓ போட முடியுமா, முடியாது. அப்ப இங்கதான் போடுங்க, கியூ என்பவர் ஓவுடைய உடனடி இடதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, கியூ என்பவர் ஓவுடைய உடனடி இடதுபுறத்துல. அப்ப பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, ரிமைனிங் பர்சன் ஒரே ஒரு பர்சன் தான். இப்ப இங்க இன்னும் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லிக்கிறாங்க. இங்க பாருங்க, கியூ என்பவர் கோட்டின் தீவிர முனையில் அமர்ந்திருக்கவில்லை. அப்ப என்ன சொல்லிக்கிறான், கியூ வந்து முனையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப இந்த பாயிண்ட்ல பாருங்க, கியூ எங்க வருது, லாஸ்ட் எண்ட்ல வருதா. அப்ப கண்டிப்பா இந்த பாசிபிலிட்டி வராது, இந்த பாசிபிலிட்டி தான் வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப ரிமைனிங் பர்சன் யாரு, என். கரெக்டுங்களா? NOPQRSல என் தான் இருக்கு. இப்ப 7 பேரை உட்கார வச்சாச்சு, அவ்வளவுதாங்க. இப்ப நான் வந்து பொறுமையா உங்களுக்கு சொல்லிட்டே நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கரெக்டா அந்த பாயிண்ட்டை படிக்கணும், அந்த பாயிண்ட்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுல கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு வேகமா படிக்கிறீங்க, எந்த அளவுக்கு டேட்டா சப்ஸ்டிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிடலாம், வேகமா சால்வ் பண்ணி. இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறான், ஓ மற்றும் எண்ணுக்கு இடையில்
எத்தனை பேர் அமர்ந்துள்ளார். அப்போ ஓக்கு எண்ணுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. அப்ப எத்தனை பேரு? 4 மெம்பர்ஸ். அப்ப 4 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க? ஓக்கு எண்ணுக்கும் இடையில உட்காந்து இருக்காங்க. ஓகேவா? சரி சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதே மாதிரி தான் ஒரு 5 கொஸ்டின் வேக வேகமா சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் தமிழ்ல இங்கிலீஷ்ல, அதாவது உங்களுக்கு கொஸ்டின் வந்து பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ரெண்டுமே ஒரே டைம்ல ஷோ பண்ணனா என்ன பண்ணும், நம்மளுக்கு சொல்ல வராது. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன்ல, அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு அப்படியே கவனிங்க. ஒரு பாயிண்ட்டை நான் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரியே தமிழ்ல சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நீங்க அதே மாதிரி போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருமே சேம் சைடு. நான் கொடுத்தது 5 கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பேன், எல்லாமே சேம் சைடு தான் கொடுத்துருப்பேன். நம்ம செகண்ட் பார்ட்ல ஒன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க. IJKLOP மற்றும் Q ஆகிய 7 பேர் என்ன சொல்லிக்கிறாங்க? வடக்கு நோக்கி. அப்ப எல்லாருமே சேம் சைடு. சேம் சைடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட ரைட் சைடு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் சைடு லெஃப்ட். அடுத்து பாருங்க, எல் மற்றும் கியூ கிடையில் 5 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். எல் மற்றும் கியூ கிடையில் 5 பேர். நான் என்ன சொன்னேன், கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அந்த 7 பேர் போடணும். இல்லைன்னா என்ன சொல்லக்கூடாது, அந்த 7 பேர் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த பாயிண்ட் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதாவது அந்த 7 பேர் இப்படி கரெக்டா போட முடியாது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், கரெக்டா அவன் என்ன சொல்றானோ அந்த பாயிண்ட் மட்டும்தான் எடுத்து. இப்ப பாருங்க, எல் மற்றும் கியூ கிடையில் 5 பேர்னு சொல்லிட்டான். அப்ப பாருங்க, எல் 1 2 3 4 5 கியூ. இதுவே என்ன வந்துருச்சு, 7 பேர் வந்துருச்சு. கரெக்டா? இதுவே என்ன வந்துருச்சு, 7 பேர் வந்துருச்சு. அப்போ எல் கியூ இப்படின்னா வரலாம். என்ன பண்ணலாம், 1 2 3 4 5. ஓகே, எல். அப்போ எல் மற்றும் கியூ கிடையில் என்ன சொல்லிக்கிறான், 5 பேர். அப்போ எல் கியூ இப்படின்னா வரலாம், கியூ எல் இப்படின்னா வரலாம். அவங்க என்ன சொல்லிக்கிறான், எல்லுக்கு கியூக்கும் 5 பேருன்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க, பி என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப பி என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்ச உடனே செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா, அந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்துருந்தா இந்த பாசிபிலிட்டி நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு, எல்லுக்கு கியூக்கு 5 பேருன்னு சொல்லியாச்சு. செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன், பி என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறம் அப்படின்னு சொல்லிட்டான். கியூவோடைய உடனடி லெஃப்ட்ல யார் உட்காந்துக்கிறான், பி உட்காந்துக்கிறாங்களா. அப்ப இங்க பாருங்க, கியூவோட உடனடி இடதுபுறத்துல பி இங்க போடுறோம். அதே மாதிரி கியூவோடைய உடனடி இடதுபுறத்துல பி இங்க போட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்துருது, இங்க 8 பேர் வந்துருது. அப்ப கண்டிப்பா இந்த பாசிபிலிட்டி வருமா, வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு சில டைம்ல அந்த பாயிண்ட் படிச்ச உடனே கீழே அடுத்த பாயிண்ட் படிக்கணும். ஏன்னா இந்த பாசிபிலிட்டி போற டைம்லாம் சேவ் ஆகும்ல. அப்ப இங்க நீங்க எப்படி படிக்கணும்னா, எல் மற்றும் கியூக்கு இடையில் 5 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். பி என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறம். அப்ப கியூ இங்க போட்டோம்னா கியூக்கு இடதுபுறம், பி போட்டோம்னா 8 பேர் ஆயிடும். அப்ப கண்டிப்பா அந்த பாசிபிலிட்டி வராதுன்னு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பாயிண்ட் படிக்கும் போதே நம்ம முடிவு பண்ணணும். அதுக்குதான் நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பி என்பவர் கியூக்கு உடனடியாக இடதுபுறத்தில். அடுத்த பாயிண்ட் பாருங்க, பி மற்றும் ஐக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். பிக்கும் ஐக்கு இடையில எத்தனை பேர் சொல்றாங்க, ஒருவர் மட்டுமே. அப்ப பிக்கும் ஐக்கும் இடையில ஒருத்தர், ஒன்னு விட்டுட்டு இங்க ஐ, அவ்வளவுதான். அடுத்த பாயிண்ட் முடிச்சா அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஓ என்பவர் கேக்கு இடதுபுறம் உள்ள சில இடங்களில் அமர்ந்துள்ளார். ஓன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, கேக்கு லெப்ட்ல எங்க உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஓ என்பவங்க கேக்கு லெப்ட்ல எங்க உட்காந்துக்கிறாங்க தெரியாது. ஆனா எப்படி வரணும், கேக்கு லெப்ட்ல வரணும். அடுத்து பாருங்க, ஆனால் ஜேக்கு வலதுபுறம் உள்ள சில இடங்களில் அமர்ந்துள்ளார். ஓன்றவங்க கேக்கு இடதுபுறம் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஜேக்கு அடுத்து ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, 1 2 3 பிளேஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, ஓன்றவங்க கேக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கணும், ஜேக்கு ரைட் சைட்ல இருக்கணும். அப்ப எப்படி போட முடியும், ஓ இங்க போடலாம், ஜே இங்க போடலாம், கே இப்படி போடலாம். இப்படி போட்டா மட்டும்தான் ஓன்றவங்க கேக்கு லெஃப்ட் சைட்ல இருக்காங்க, ஜேக்கு ரைட் சைட்ல இருக்காங்க. அவ்வளவுதான். அதாவது உடனடி இடதுபுறம், இரண்டாவது இடதுபுறம் அப்படின்லாம் சொல்லாம அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஓன்றவங்க கேக்கு லெஃப்ட் சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஜேக்கு ரைட் சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எப்படி சொல்லிக்கிறாங்க, இன்டைரக்டா சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுக்கு மீனிங் என்னது, இதுதான். ஓன்றவங்க இங்க வருவாங்க, ஜேன்றவங்க இங்க வருவாங்க, கேன்றவங்க வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 7 பேர் உட்கார வச்சாச்சா. இப்ப என்ன கேட்கிறான், கோட்டின் இடது முனையிலிருந்து 3வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார். கோட்டோடைய இடது முனையிலிருந்து 3வது இடத்தில். இப்ப இங்க நல்லா நோட் பண்ணீங்க, எல்லோடைய ரைட் சைட்ல 3வது இடம்னா நம்ம என்ன சொல்லுவோம், 1 2 3 அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவோம். கரெக்டா? ஆனா இவன் முனைன்னு சொல்லிட்டான். முனைன்னா என்னது, இதுவே ஒரு எண்டு தான். அப்ப இந்த இடத்துல இருந்து 3வது இடம், அதாவது இடது முனையிலிருந்து இதன முனை. அப்ப இந்த இடத்துல இருந்து 3வது இடம்னா இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், இது என்னது தேர்ட் பிளேஸ். அப்ப யார் வருவா,
ஓ தான் வருவாங்க. நீங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இடது முனை அப்படின்னு சொல்லும் போது இதையே ஒரு முனையா எடுத்துப்பாங்க. அப்ப இந்த இடம் தான் முனைன்னு சொல்லுவாங்க. அப்ப 1 2 3 அப்படின்னு எடுத்துப்பாங்க. அது தப்பு. நம்ம எப்படி எடுக்கணும்? இடது முனைனா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும். அப்ப இது 1, இது 2, இது 3. அப்ப இடது முனையில இருந்து 3வது பிளேஸ்ல யாரு இருக்குது? ஓ. அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஓ. அவ்வளவுதான். முடிஞ்சா? ரொம்ப சிம்பிள். அப்படியே அந்த பாயிண்ட் நீங்க எவ்வளவு வேகமா படிக்கிறோம், எவ்வளவு வேகமா டேட்டா சப்ஸ்டிட் பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி தான் தமிழ் பார்க்கலாம், இங்கிலீஷ்ல நீங்க அந்த பிடிஎஃப்ல பாத்துங்க. ஓகே, இங்க பாருங்க. IJKLOP மற்றும் Q ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கான்? எல்லாருமே சேம் சைட். ஓகேவா? அப்ப பிரச்சனை இல்லை, நம்மளோட ரைட் தான் ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? J மட்டுமே Qக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப இந்த பாயிண்ட கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணலாமா? அந்த 7 பேர்ல என்ன சொல்லியிருக்கான்? J மட்டும்தான் Qக்கு இடதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் மட்டும்தான் யாரு? Q, அதாவது Qக்கு இடதுபுறம். மீதி பேர்லாம் யாரு? Qக்கு வலதுபுறம். அப்ப மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர்ல 2 பேர் போயிட்டாங்களா? மீதி யாரு? 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஜேக்கும் ஐக்கும் இடையில் 4 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்போ ஜேக்கும் ஐக்கும் 4 பேர். அப்போ 1 2 3 4. அப்போ ஐ இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. பிக்கும் கேக்கும் இடையில் ஓ மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்ப பிக்கும் கேக்கும் இடையில் ஓ மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்ப இந்த இடத்துல பிக்கும் கேக்கும் ஓ மட்டும். இப்ப நம்ம 2 பாசிபிலிட்டி வரும். ஒன்னு ஓ இங்க போட்டு பிகே இப்படி போடலாம், அப்படி இல்லைன்னா கேஓபி இப்படி போடலாம். ஓகேவா? உடனே நீங்க எடுத்துன்னு போய் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்த பாயிண்ட் படிக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து 2 பாசிபிலிட்டியா வருதா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பாசிபிலிட்டி வர டைம்ல அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். ஏன் அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிக்கணும்னா, அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல எதனா லிங்க் கொடுத்தனா அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்ப அப்படியே இருங்க, இந்த பாயிண்ட் பார்த்துக்கலாம். எப்பவுமே ஒரு பாசிபிலிட்டி வர இடத்துல அந்த பாசிபிலிட்டி போடாம அடுத்த பாயிண்ட் படிங்க. இந்த பாயிண்ட் பாருங்க. பி என்பவர் ஐக்கு உடனடி அருகில் அமரவில்லை. அப்ப இந்த பாயிண்ட்ல கரெக்டா பாருங்க. பின்றவங்க இந்த பக்கம் வரக்கூடாது. ஏன்னா இங்கதான் 3 பேர் இருக்கு. இந்த இடத்துல மட்டும்தான் ஓன்றவங்க பிக்கும் கேக்கும் இடையில வருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இந்த மாதிரி வரலாம், அப்படி இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி வரலாம். இப்படி 2 பாசிபிலிட்டி வரும்போது அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? ஈஸியா சொல்லிட்டான். அப்ப பின்றவங்க இந்த இடத்துல வராது. அப்ப எங்க வர போறாங்க? பின்றவங்க இங்க வர போறாங்க, ஓன்றவங்க இங்க வராங்க, கே. அவ்வளவுதான். இதுக்குதான் நான் என்ன சொன்னேன்னா, பிக்கும் கேக்கும் இடையில் ஓ மட்டுமே அமர்ந்துள்ளார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பாசிபிலிட்டி போடாம அடுத்த பாயிண்ட் படிக்கணும். ஓகேவா? சோ அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லிக்கிறான்? பி என்பவர் ஐக்கு உடனடி அமரவில்லை. அப்ப இங்க யார் வரப்போறா? கே வரப்போறா, இங்க பி வரப்போறா, இங்க ஓ வரப்போறா. அப்ப ரிமைனிங் ஒரு பர்சன் யாரு? இங்க எல். அவ்வளவுதான், முடிஞ்சா? இப்ப பாருங்க, வரிசையின் தீவிர வடது முனையில் யார் அமர்ந்திருக்கிறார்? அதாவது எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல யார் உட்கார்ந்து இருக்காங்க? தீவிர வலது முனையில யாரு? யாரு? எல். அவ்வளவுதான், முடிஞ்சுங்களா? சரி. ஸோ அடுத்து பாருங்க, அதே மாதிரிதான் நீங்க இதே மாதிரி நல்லா நோட் பண்ணீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் சால்வ் பண்ணும்போது நம்மளோட டைம் எவ்வளவு நேரம் எடுத்துக்குது. அந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சால்வ் பண்றோம்னா நம்ம அந்த ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்றது பெரிய விஷயம் இல்லப்பா. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க போய் ஒரு எக்ஸாம்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா குரூப் டில 30 கொஸ்டின் வரும். அந்த 30 கொஸ்டினை ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துல நீங்க சால்வ் பண்ண கத்துட்டீங்கன்னா நிறைய டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ணலாம்? ஒரு மேக்ஸ்ல சால்வ் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு ஜிகேல யோசிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைம் அங்க சேவ் பண்ணலாம். ஓகேவா? சரி. அதே மாதிரி பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. IJKLOP மற்றும் Q ஆகி அதே மாதிரி சேம் சைடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, ஐயின் வலதுபுறத்தில் யாருமே உட்காரவில்லை அப்படின்னு சொல்லிட்டான். இதுவும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணலாமா? எத்தனை பேர்? 7 பேர். 1 2 3 4 5 6 7. அவன் என்ன சொல்லிக்கிறான்? ஐயோடைய. இப்போ என்ன சொன்ன? எல்லாருமே சேம் சைடுனா நம்மளோட ரைட் சைடு ரைட்டு, நம்மளோட லெஃப்ட் சைடு லெஃப்ட். அப்ப ஐயோடைய ரைட் சைட்ல யாருமே உட்காரலன்னா ஐயை எங்க உட்கார வைப்போம்? இந்த இடத்துல உட்கார வைப்போம். கரெக்டா? இப்படி உட்கார வச்சாதான் ஐயோடைய ரைட் சைட்ல யாருமே உட்காரலன்னு அர்த்தம். அவன் தான் ரைட் எண்ட்ல உட்காந்துக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஐயின் வலதுபுறத்தில் யாருமே அமரவில்லை. அடுத்து பாருங்க, ஐக்கும் ஜேக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே. அப்படியே டக்கு 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 டக்குன்னு போடணும். இப்ப பாருங்க, 1 2 3 ஜே போட்டாச்சா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஜே மற்றும் கியூக்கு இடையில் 2 பேர் மட்டுமே. அப்ப ஜேக்கு கியூக்கு இடையில்னா 1 2 கியூ இங்க போட முடியுமா? முடியாது. அப்ப எங்க போடணும்? 1 2 கியூ இந்த இடத்துல போட்டாச்சு. ஓகேவா? சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, பியின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் எல் அமர்ந்துள்ளார். பியோடைய இடதுபுறத்துல 3வது இடத்துல எல் அமர்ந்துள்ளார். இப்ப இந்த இடத்துல 4 பிளேஸ் இருக்கா, எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பியோடைய இடதுபுறத்துல. கரெக்டா? பியோடைய இடதுபுறத்துல. அப்ப பி இங்க போட்டு எல் இங்க போடலாம், அப்படி இல்லைன்னா பி இங்க போட்டு எல் இங்க போடலாம். கரெக்டா? 1 2 3 அப்படி இல்லைன்னா 1 2 3. நான் எப்பவுமே இந்த மாதிரி பாசிபிலிட்டி வரும்போது என்ன சொன்னேன்? அடுத்த பாயிண்ட் படிக்கணும்னு சொன்னேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க, பியோடைய உடனடி வலதுபுறத்தில் கே அமர்ந்துள்ளார். அப்ப இந்த பாசிபிலிட்டியில கே இங்க போட்டா இங்க என்ன இருக்குது? ஆல்ரெடி கியூ இருக்கு. அந்த பாசிபிலிட்டி போட முடியுமா?
முடியாது. அப்ப கண்டிப்பா என்னது இந்த பாசிபிலிட்டி வராது. அப்ப பி இங்க போடுவோம். பியோடைய இடதுபுறத்துல மூன்றாவது இடத்துல 1 2 எல் இங்க போடுவோம். பியோடைய உடனடி வலதுபுறத்துல யாரு கே அமர்ந்துள்ளார். பியோடைய உடனடி வலதுபுறத்தில் யாரு கே அமர்ந்துள்ளார். அப்ப ரிமைனிங் பர்சன் ஒரே ஒரு பர்சன் யார் இருக்காங்க ஐ ஜே கே எல் ஓ இருக்காங்க. இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறான் ஓ மற்றும் கேக்கு இடையில் சாரி ஓ மற்றும் கியூக்கு இடையில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளார்? எத்தனை பேர் இருக்காங்க 1 2 3. அப்ப ஆன்சர் என்னது 3. அவ்வளவுதான் முடிஞ்சு. இது எல்லாமே இப்ப ரீசெண்டா கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? அப்ப எவ்வளவு ஈஸியா கேட்டு இருக்காங்க பாருங்க. இது அதாவது நான் வேற மாடல் எடுத்துட்டு வரல, உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப ரீசெண்டா முடிஞ்ச எக்ஸாம்ல இருந்ததா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்ப எவ்வளவு வேகமா சால்வ் பண்ணலாம்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ வேகமாக போகிறோம், நம்ம இன்னும் எவ்வளோ வேகமாக நம்ம பிக் பண்ணணும் டைமு அப்படின்னு பார்த்துங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7 பேர் ஐ ஜே கே எல் ஓ பி மற்றும் கியூ ஆகிய அதே சேம் சைட். இங்க பாருங்க பியின் இடதுபுறத்தில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளார். அப்ப பியோடைய இடதுபுறத்தில் இதையும் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்ப கரெக்டா பாருங்க 1 2 3 4 5 6 7 பேர். அப்ப அந்த 7 பேர் பியோடைய இடதுபுறத்துல 3 பேர்னு சொல்லிட்டான். அப்ப 1 2 3. அப்ப பி இங்க போடலாமா? பியோடைய லெஃப்ட் சைட்ல 3 பேர் தான் உட்காந்து இருக்காங்க. கரெக்டா? பியோடைய ஏன்னா இது நம்மளோட ரைட் சைடு ரைட்டு நம்மளோட ஏன்னா எல்லாருமே சேம் சைட்ல அதெல்லாம் சொல்லியாச்சு. பியோடைய இடதுபுறத்துல 3 பேர் தான். அடுத்து பாருங்க கியூவின் வலதுபுறத்தில் ஐ மட்டுமே அமர்ந்துள்ளார். கியூவோடைய வலதுபுறத்துல ஐ மட்டும்தான் உட்காந்துக்கிறாங்க. அப்ப எங்க உட்கார வைப்போம் இத? கியூவோடைய வலதுபுறத்துல ஐ மட்டும்தான். அப்ப இந்த இடத்துல என்னது ஐ மட்டும்தான் கியூவோடைய வலதுபுறத்துல உட்காந்து இருக்காங்க. இந்த பாயிண்ட் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இந்த பாயிண்ட் பாருங்க கியூவோடைய ரைட் சைட்ல யார் மட்டும்தான் உட்காந்துக்கிறாங்க ஐ மட்டும்தான். அப்ப ரைட் ஹேண்ட்ல ஐ மட்டும்தான் யார் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் கியூவோட ரைட் சைட்ல உட்காராங்க. அப்ப இந்த பாயிண்ட கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஓகே, இந்த பாயிண்ட் கூட நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கியூஐயும் எங்க போடுறோம்? ரைட் சைட்ல இந்த இடத்துல போடுவாங்க. இந்த இடத்துல நீங்க போடுறீங்க அப்படின்னா கியூவோடைய வலதுபுறத்துல ஐ மட்டும் ஆகிறாங்க. இங்க எல்லா பர்சனுமே கியூவோடைய வலதுபுறத்துல தான் வருவாங்க. அப்ப கரெக்டா எங்க போட முடியும்? கியூவோடைய வலதுபுறத்துல ஐ மட்டும்னா கடைசியா இங்க மட்டும்தான் போட முடியும். ஓகேவா? சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. கியூ மற்றும் கேக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்படியே அந்த ஒரு பாயிண்ட் படிங்க, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். கியூக்கு கேக்கு இடையில 3 பேர் 1 2 3. கரெக்டா? அப்ப எங்க போடுவோம்? சாரி கே இங்க போடலாம். கரெக்டா? 1 2 3 கியூக்கு கேக்கு இடையில 3 பேர். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. எல் என்பவர் ஜேயின் இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல, நம்ம முன்னாடி படித்த குழு மாதிரி எல்ன்றவங்க ஜே ஓடைய இடதுபுறத்துல ஏதோ ஒரு இடத்துல, அதே மாதிரி ஆனால் ஓவின் வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல, ஓவோட வலதுபுறத்துல ஏதோ ஒரு இடத்துல. இப்ப என்ன மீனிங் பாருங்க. எல் இப்படி வரணும், ஓ இங்க வரணும், ஜே இங்க வரணும். எல்ன்றவங்க ஓவோட வலதுபுறத்துல எங்கன்னா உட்காரலாம், ஜேவோட இடதுபுறத்துல எங்கன்னா உட்காரலாம். இப்ப ரிமைனிங் பாருங்க 1 2 3 பிளேஸ் இருக்கு, 3 பர்சன் இருக்காங்க. எந்த ஃபார்மேட்ல வரணும்? ஓ வரணும், எல் வரணும், ஜே வரணும். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஓ எல் ஜே. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது என்ன மீனிங்? எல்ன்றவங்க ஜேவோட இடதுபுறத்துல ஏதோ ஒரு இடத்துலயும் ஓவோட வலதுபுறத்துல ஏதோ ஒரு இடத்துல அவ்வளவுதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன கேட்டு இருக்கான்? ஓ மற்றும் ஜே இடையில் எத்தனை பேர்? அப்போ ஓக்கும் ஜே இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 2 3. அப்ப ஆன்சர் என்ன வரப்போகுது? 3 அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? ஆன்சர் என்ன வரப்போகுது? 3. முடிஞ்சுங்களா? சரி, அவ்வளவுதான். ஒரு 5 கொஸ்டின் நான் பேசிக்கா எடுத்துட்டு வந்தேன். இந்த 5 கொஸ்டின் அதாவது நம்ம நிறைய சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எப்படி படிக்கணும், எப்படி அந்த பாயிண்ட்ஸ் எடுக்கணும், எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நிறைய சம்மு சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா. ஓகேவா? ஸோ இந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வேகமா சால்வ் பண்றீங்க அப்படின்னு பாத்துங்க. ஓகேவா? ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பாருங்க சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட். சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி கேட்பான் அப்படின்னா 6 பேர் கேட்கலாம், 5 பேர் கேட்கலாம், 7 பேர் கேட்கலாம். ஸோ இப்போ ஈவன் டிஜிட்ல வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஈவன்னா இரட்டைப்படையில வந்துருச்சுன்னா, இப்போ 6 8 அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா போடும்போது எப்படி போடணும்னா ஆப்போசிட்டா போடுற மாதிரி போடணும். இப்போ 6 பேர் கேட்கறாங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஆப்போசிட்டா போடணும். அதே மாதிரி 8 பேர் கேட்டாங்களா என்ன பண்ணணும்? 7 8 ஈவன் டிஜிட்ஸ், அதாவது இரட்டைப்படையில கேட்டா ஆப்போசிட் வர மாதிரி போட்டுக்கணும் சர்க்கிள்ல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒற்றைப்படையில நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வேணா போட்டுக்கலாம். 7 பேர் 5 பேர்னா எப்படி வேணா போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் என்னன்னா சர்க்கிள் அப்படின்னு வருதுன்னா 2 கான்செப்ட் தான் சொன்னேன். என்ன அப்படின்னா 1 மையத்தை நோக்கி உட்காரலாம். ஓகேவா? அதாவது இன்சைட் த சர்க்கிள். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாடல் என்னது? அவுட் சைட் த சர்க்கிள். அவுட் சைட் த சர்க்கிள். இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்சைட்னா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, அவுட் சைட்னா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த கான்செப்ட் யூஸ் பண்ண தேவையில்ல. நான் முன்னாடி சொன்னேன்ல
எல்லாருமே சேம் சைடு. இப்போ எல்லாருமே வடக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்காங்கன்னா நம்மளுக்கு எது ரைட்டோ அது ரைட்டுன்னு எடுத்துக்கணும், நம்மளுக்கு எது லெஃப்டோ லெஃப்ட்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அதான் எல்லாருமே சேம் சைடு. அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், சர்க்கிளுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ பாருங்க, எல்லாருமே இன்சைட்னாலும் அவங்களோட ரைட்டு லெஃப்ட் தான். எல்லாருக்குமே என்னது, இங்கே ரைட்டு லெஃப்ட், இங்கே ரைட்டு லெஃப்ட், அதாவது எல்லாருக்குமே சேமா தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே அவுட் சைட்னாலும் எல்லாருக்குமே ரைட் லெஃப்ட் சேமா தான் இருக்குது. அப்ப நம்ம இங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னா, ரெண்டு விதமா சொல்றேன், உங்களுக்கு எது புரியுமோ அதை எடுத்துங்க. எல்லாருமே சேம் சைட்னா நம்மளோட ரைட் சைடு, இப்ப நம்மளுக்கு இதுதானே ரைட் சைடு, இது இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அது ரைட் சைடு. ஓகேவா? நம்மளோட லெஃப்ட் சைடு தான் என்னது, லெஃப்ட் சைடு. இப்போ எல்லாருமே சேம் சைடு என்னது, நம்மளோட ரைட் சைடு, நம்மளோட லெஃப்ட் சைடு. இது இப்படி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு உங்களுக்கு அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அதாவது இந்த வலதுபுறம் இடதுபுறம் சொல்லுவாங்கல்ல, வலதுபுறம் அப்படின்னா என்ன எடுத்துக்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது, வலதுபுறம், ரைட் ஹேண்ட் ரைட் சைடு அப்படின்னா நீங்க என்ன எடுத்துங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வலதுபுறம்னா இந்த சைடு போகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது, கடிகார திசைக்கு எதிர் திசை. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது, கடிகார திசைக்கு எதிர் திசை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா உங்களோட ரைட் சைடு இப்படி வரும், அது ரைட் சைடா எடுத்துக்கங்க. உங்களோட லெஃப்ட் சைடு இந்த சைடு போகும், அது லெஃப்ட் சைடா எடுத்துங்க. அப்படி புரியல அப்படின்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. ரைட் சைடு அதாவது வலதுபுறம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது, கடிகார திசைக்கு ஆப்போசிட்டா சுத்தும். கரெக்டா? கடிகார திசைக்கு ஆப்போசிட். கடிகாரம் எப்படி சுத்தும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா இப்படி வரப்போகுது, ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி போகுது. கரெக்டா? கிளாக் வைஸ்னா இப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். ஓகேவா? இது வந்து நீங்க என்ன எடுத்துங்கன்னா ரைட் சைடு அதாவது வலதுபுறம் எடுத்துங்க. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது, வலதுபுறம் எடுத்துங்க. கிளாக் வைஸ்னா லெஃப்ட் சைடு, ஆன்டி கிளாக் வைஸ்னா ரைட் சைடு. அங்க கரெக்டா எழுதிட்டேன், இந்த இடத்துல எழுது. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துங்க. ஓகேவா? கிளாக் வைஸ் அதாவது கடிகார திசையில சுத்துதுன்னா நீங்க இடதுபுறம் அப்படின்னு எடுத்துங்க. கடிகார திசை என்னது, இடதுபுறம் எடுத்துங்க. அதே ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது எதிர் கடிகார திசைனா வலதுபுறம் எடுத்துங்க. இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா வேற எதுவுமே நோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? எல்லாருமே சேம் சைடான்னு பார்க்கணும். இதுலயும் எல்லாருமே சேம் சைடுனா என்ன பண்ணணும், இடதுபுறம் சொல்லியிருந்தாங்கன்னா கிளாக் வைஸ்னு எடுத்துக்கங்க. வலதுபுறம் சொல்லியிருந்தாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட ரைட் நம்மளோட லெஃப்ட். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். வேற எந்த கான்செப்டுமே பார்க்க வேணாம். இதை வந்து நம்ம 2வது பார்ட் 2ல பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் இதுவே போதும். இந்த ஒரு பார்ட் இந்த மாடல் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஃபுல் டெஸ்ட்ல வேற மாடல் இருந்தால் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த மாடல் மட்டும் நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா இதுவே போதும், இதுவே இனஃப் தான். ஓகேவா? சரி, மோஸ்ட்லி இப்படிதான் கேட்கறான் இப்போ எல்லாமே. இது வரைக்கும் பார்த்தாவே போதும். பாருங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்ல நோட் பண்ணீங்க, தமிழ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இதுல என்ன கான்செப்ட்னா, நம்ம லீனியர் அரேஞ்ச்மெண்ட் படிக்கும்போது நான் எடுத்தவொடனே கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்பவுமே என்ன சொல்லுவேன், அந்த 7 பேரை இப்படி போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா சர்க்கிள் என்ன பண்ணணும், கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதாவது அந்த டயக்ராம் போட்டுடணும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல டயக்ராம் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே போடக்கூடாது. எந்த பாயிண்ட் எடுத்தா போட முடியுமோ அந்த பாயிண்ட் தான் எடுக்கும்போது போடணும். ஆனா சர்க்கிள்ல எப்பவுமே என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன பண்ணணும், அந்த டயக்ராம் போட்டணும். இப்ப பாருங்க, மையத்தை நோக்கி ஒரு வட்டமேசை சுற்றி, அப்ப எல்லாருமே என்னது, சென்டர் தான், சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. எப்படி உட்காந்துக்கிறாங்க, PQRSTU மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? அப்ப 7 பேர்னா கரெக்டா என்ன பண்ணிடணும், அந்த கரெக்டா ஒரு சர்க்கிள் போட்டுடணும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே. அப்போ 1 2 3 4 5 6 7. அப்ப 7 பேர் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அவுட் சைடோ இன்சைடோ அதெல்லாம் தேவையில்லை, எல்லாருமே சேம் சைடா. அப்ப சேம் சைடுனா நான் என்ன சொன்னேன், ரைட் சைடுனா ஆன்டி கிளாக் வைஸ். ரைட் சைடுனா என்னது, ஆன்டி கிளாக் வைஸ். அதே லெஃப்ட் சைடுனா என்னது, கிளாக் வைஸ். அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்க. எல்லாருமே சேம் சைடுனா என்னது, ரைட் சைடுனா ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் சைடுனா கிளாக் வைஸ். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, டீயின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது டி மற்றும் எஸ்க்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்போ டீயோடைய வலதுபுறம்னா என்னது, ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப டீயோடைய வலதுபுறத்துல இருந்து, நீங்க டீன்னு வச்சுங்க, டீயோடைய வலதுபுறத்துல இருந்து எண்றோம். அப்ப வலதுபுறம்னா இதான் நம்மளோட ரைட் சைடுனா ரைட் சைடு. அப்ப வலதுபுறத்துல இருந்து எண்றோம். அப்படின்னு என்ன சொன்னேன், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொன்னேன். எண்ணும் போது எஸ்க்கும் டீக்கு எத்தனை பேர் சொன்னா, 2 பேர். அப்போ 1 2. அப்ப இங்க என்ன போடலாம், எஸ் போடலாம். புரியுதுங்களா? அப்ப டீக்கும் எஸ்க்கு இடையில 2 பேர். அடுத்து பாருங்க, கியூவின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது வி மற்றும் கியூக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். இப்போ அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா, இப்போ இந்த மாதிரி டேட்டா போட்டோமா, திருப்பி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கியூக்கும் விக்கும் இங்க எங்கன்னா லிங்க் பண்ண முடியுமா, டிக்கு எஸ் கொடுத்துக்கிறாங்க, கியூவும் வியும் ஒரு புது டேட்டா மாதிரி கொடுத்துக்கிறான். இதுல எங்கன்னா நம்ம போட முடியுமா,
முடியாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, திரும்பி இன்னொரு சர்க்கிள் போட்டு அந்த 7 பேர் போட்டு போடுவாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட் நம்மளால போட முடியாது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்க, அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. அப்போ கியூவோடைய வலதுபுறத்தில் இருந்தபோது விக்கும் கியூக்கும் இடையில 3 பேர் இருக்கிறாங்க, அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஏன்னா இந்த பாயிண்டோட எதெல்லாம் லிங்க் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க. எஸ் என்பவர் கியூவின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். இப்போ இந்த பாயிண்ட் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. எஸ்ன்றவங்க கியூவோடைய ரைட் சைட்ல உட்காந்துக்கிறாங்க. கரெக்டா? இப்போ எஸ் இங்க இருக்குது. இப்போ நம்ம கியூ லிங்க் பண்ணலாமா? என்ன சொல்லிக்கிறான்? எஸ்ன்றவங்க யாருக்கு உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துக்கிறாங்க? இதான ரைட் சைடு, இதான ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டு. அப்போ கியூ இங்க போடலாமா? கியூவோடைய உடனடி வலதுபுறத்தில் எஸ் உட்காந்து இருக்காங்க. அப்போ போட்டாச்சு. அப்போ கியூவின் எஸ் என்பவர் கியூவின் உடனடி வலதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க, போட்டாச்சு. இப்போ பாருங்க, நம்ம முன்னாடி விட்ட பாயிண்ட் இதுல போட்டலாமா? அப்ப இங்க பாருங்க, கியூவின் வலதுபுறத்தில் எண்ணும் போது வி மற்றும் இப்ப கரெக்டா பிக்ஸ் பண்ணலாமா அந்த பாயிண்ட்? இப்ப பாருங்க, கியூவோட ரைட் சைட்னா ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தானே வரும். அப்ப அதான் வலதுபுறத்துல இருந்து எண்ணும் போது எத்தனை சொல்லிக்கிறான்? 3 பேர் சொல்லிக்கிறான் இடையில, கியூக்கும் விக்கும். இப்ப பாருங்க, இப்படி போறோமா? 1 2 3. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? வி இங்க போடலாம். கரெக்டா? கியூவோடைய வலதுபுறத்திலிருந்து எண்ணும் போது கியூக்கும் விக்கும் இடையில் 3 பேர். அப்ப 1 2 3 போட்டாச்சு. சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. யூ என்பவர் ஆரின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். யூ என்பவர் ஆரோட. இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு பர்சன் தான். இந்த இடத்துல போட முடியுமா? முடியாது. அப்ப என்ன சொல்லிக்கிறான்? இங்கதான் போட முடியும். யூன்றவங்க ஆரோடைய வலதுபுறம். யாருக்கு வலதுபுறம்? ஆரின் வலதுபுறம். ஆரின் வலதுபுறம்னா எங்க பண்ணோம்? ஆர் இங்க போட்டா இது லெஃப்ட் சைடு போகும். இப்படி கிளாக் வைஸ்ல போனா அது லெஃப்ட் சைடு. அப்ப எங்க போட முடியும்? ஆறு இங்க போட்டு ஆரோடைய உடனடி வலதுபுறத்தில் தான் யாரு? யூ. அந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இக்கு இன்னு அதை ஃபர்ஸ்ட் எடுத்து போடுற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த ஷார்ட்கட் அதுலயே வேணாம். நம்ம கான்செப்டே புரிஞ்சுங்க. யூன்றவங்க எங்க உட்காந்து இருக்காங்க? ஆரோடைய உடனடி வலதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்ப ஆரோடைய உடனடி வலதுபுறம்னா ரைட் சைட்ல இப்படி வரப்போகுது. அப்ப ஆறுக்கு உடனடி வலதுபுறத்துல யூ உட்காந்து இருக்காங்க. அந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சுங்க. ஓகேவா? அந்த கேள்வியை எப்படி படிச்சு புரிஞ்சுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ண முடியும்? வேகமா சால்வ் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்லியிருக்கான்? இவன்றவங்க ஆருடைய உடனடி வலதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஒரே ஒரு பிளேஸ் இருக்கு, ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க. யாரை போடலாம்? பி மட்டும்தான் இருக்காங்க. பி கியூ ஆர்எஸ்டி. இப்ப என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. கியூவின் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும் போது கியூவோடைய ரைட் சைட், கியூவோட ரைட் சைட் என்னது? இதுதான் வரப்போகுது. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் எண்ணும் போது என்ன சொல்லிக்கிறான்? கியூ மற்றும் யூக்கு இடையில் எத்தனை பேர்? அப்ப என்னங்க? 1 2 யூ வந்துருச்சு. அப்ப கியூக்கும் யூக்கும் வலதுபுறத்துல இருந்து எண்ணும் போது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? 2. ஆன்சர் என்னது? 2. அதேதான் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பார்த்த மாதிரியே தான் அந்த கேள்வி எப்படி படிக்கிறோம், ஸோ எந்த அளவுக்கு டேட்டா சப்ஸ்டிட் பண்றோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 2. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்க 7th கொஸ்டின். இப்போ இங்க நல்லா நோட் பண்ணீங்க. லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ல பிரச்சனை வராது. ஆனா இந்த சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது இந்த லெஃப்ட் ரைட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதை மட்டும் நான் 5 கொஸ்டின் நினைக்காதீங்க. இந்த 5 கொஸ்டினே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. அந்த லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஷன் எல்லாம் போயிடும். ஓகேவா? சரி, இங்க என்ன சொல்லியிருக்கான்? எல்லாருமே அந்த 7 பேர் சொல்லியிருக்கான். 7 பேருமே என்னது? மையத்தை நோக்கி உட்காந்துறாங்க. அப்ப சேம் சைட்னா நல்லா நோட் பண்ணீங்க. சேம் சைட்னா எல்லாருக்குமே ரைட் சைடு சேமா தான் இருப்போது. அப்போ ரைட் என்ன பண்ணிடணும்? ஆன்டி கிளாக் வைஸ்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் என்ன பண்ணுங்க? கிளாக் வைஸ்னு வச்சுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ரைட்டு, நம்மளோட லெஃப்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன்? 7 பேர் சொல்லிக்கிறேன், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான்? டீயின் இடமிருந்து எண்ணும் போது ஆர் மற்றும் டீக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சர்க்குலர்ல அந்த கொடுத்த டேட்டாவோட எதனா லிங்க் ஆகுறா அப்படின்னு பார்ப்பேன். லிங்க் ஆனா மட்டும்தான் அந்த டேட்டா எடுப்பேன், இல்லைன்னா அந்த டேட்டா எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த டேட்டா நம்ம போட்டுன்னா வச்சுக்க அது கூட எதுவுமே லிங்க் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம்? திருப்பி இன்னொரு டயக்ராம் போட்டு அந்த லிங்க் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு டைம் இன்னும் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவோம்? எந்த டேட்டா நம்மளுக்கு கரெக்டாக எடுத்தா அது எல்லாரும் உட்கார வைக்க முடியுமோ அந்த டேட்டா தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ பாருங்க, டீயின் இடம் இருந்து ஆர் மற்றும் டீக்கு இடையில் ஒருவர் மட்டும். அப்போ டீக்கும் ஆருக்கும் இடையில இங்க எதுவுமே லிங்க் ஆகிற மாதிரி பாயிண்டே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த பாயிண்ட் அப்படியே மைண்ட்ல வச்சுப்பேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. கியூ என்பவர் பியின் வலதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்திருக்கிறார். அப்போ கியூன்றவங்க யாருடைய வலதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க? பியோடைய வலதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதை எடுக்கணும் அப்படின்னு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த இக்குக்கு பக்கத்துல வரத ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதாவது இங்கிலீஷ்ல ஆஃபுக்கு பக்கத்துல வரத ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மைண்ட் செட்ல நம்மளுக்கு அது வேணவே வேணாம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அப்படியே புரியணும். கியூன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க? பியோடைய ரைட் சைட்ல உட்காந்துக்கிறாங்க. அப்ப பாருங்க, கியூன்றங்க 1 கியூனா எடுங்க, இல்ல பீனா எடுங்க. அப்ப பி இங்க போறேன்னு வச்சுக்க, பியோடைய ரைட் சைட்ல தான் நான் கியூ உட்காந்துக்கிறாங்க. அப்போ 1 2 3.
ரைட் சைடுனா என்னது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா எப்படி போடணும். அப்போ Q என்பவர் P உடைய வலது புறத்துல 3வது இடம். அப்போ 1 2 3 போட்டாச்சா. அடுத்த பாயிண்ட் பாருங்க, U என்பவர் V இன் இடது புறத்தில் 3வது இடம். அப்போ இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும், அடுத்த பாயிண்ட் பாருங்க, Q என்பவர் U இன் உடனடி வலது புறத்தில் உட்காந்துக்கிறாங்க. Qன்றவங்க யாருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க, U உடைய பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. எப்படி, உடனடி வலது புறத்துல. அப்போ வலது புறம்னா ஆன்டி கிளாக் வைஸ் தானே. Q என்பவங்க U உடைய உடனடி வலது புறத்துல உட்காந்துக்கிறாங்க. போட்டாச்சா. Qன்றவங்க U உடைய உடனடி வலது புறத்துல உட்கார வச்சாங்க. ஓகேவா. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, நம்ம முன்னாடி மிஸ் பண்ண பாயிண்ட், யூன்றவங்க விக்கு இடது புறத்தில் 3வது உட்காந்துக்கிறாங்க. யூன்றவங்க யாருக்கு இடது புறத்துல, வியோட இடதுபுறம். இடதுபுறம்னா என்னது, கிளாக் வைஸ் வரணும். அப்படி என்னது, நம்மளுடைய லெஃப்ட் சைடு இப்படி வரணும். அப்ப லெஃப்ட் சைடுனா இப்படி தானே வரணும். அப்ப யாரோட லெஃப்ட் சைட்ல, வியோட லெஃப்ட் சைட்ல 3வது இடம். அப்போ 1 2 அப்போ 3. அப்ப எங்க வரலாம், இங்க போடலாம். அப்ப யூன்றவங்க வியோடைய இடதுபுறத்துல 3வது இடம். அப்போ 1 2 3 கரெக்டா உட்கார வச்சாச்சு. யூன்றவங்க பியோடைய இடதுபுறத்துல 3வது இடத்துல உட்காந்துக்கிறாங்க. ஓகே, போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, எஸ் என்பவர் யூவின் உடனடி அருகில் அமரவில்லை. எஸ் என்றவங்க யூவோட உடனடி. அப்ப எஸ் என்றவங்க இங்க உட்கார மாட்டாங்க. எஸ் என்றவங்க இங்க உட்கார மாட்டாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு வந்தேன். எங்க பாருங்க, டீயோடைய இடமிருந்து எண்ணும் போது ஆர் மற்றும் டீக்கு இடையில் ஒருவர் மட்டுமே உட்காந்துக்கிறாங்க. டீயோடைய இடமிருந்து, லெஃப்ட் சைட்னா என்னது, கிளாக் வைஸ். அப்ப டி இங்க போட்டு ஆர் இங்க போடலாம். கரெக்டா, டீயோடைய இடமிருந்து எண்ணும் போது. அப்படி இல்லை அப்படின்னா டி இங்க போட்டு ஆர் இங்க போடலாம். ஏன்னா டீக்கும், ஏன்னா 2 பாசிபிலிட்டி இருக்கு. இவன் என்ன சொல்லியிருக்கான், எஸ்ன்றவங்க இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப டி ஆர் இங்க போட்டோன்னா எஸ் இங்க தானே போடுவோம். கரெக்ட் தானே. டி ஆர் இங்க போட்டா எஸ் இங்க போடும். அப்ப இந்த பாசிபிலிட்டி வருமா, வராது. அப்ப என்ன பண்ணும், ஆர் என்றவங்க டீயோடைய இடதுபுறத்துல எண்ணும் போது ஒரு 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 நபர் இருக்காரு இடையில. அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ், இந்த இடத்துல எஸ் போடலாம். முடிஞ்சா. இப்ப நீங்க கண்டி ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும், ரொம்ப டைம் எடுத்திருக்கோம், லிங்க் பண்ண முடியாது. அப்போ எந்த பாயிண்ட் எடுத்தா கரெக்டா நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஓகேவா. அப்போ டீயின் இடமிருந்து எண்ணும் போது டி மற்றும் ஆருக்கு இடையில் ஒருவர் மட்டுமே உட்காந்து இருக்காங்க. இந்த இடத்துல எஸ் வராது, இந்த இடத்துல போட்டது. இப்ப என்ன கேட்கறான் பாருங்க, எஸ்ஸின் வலம் இருந்து எண்ணும் போது, வலம் இருந்துன்னா என்னது, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா. ஸோ அப்போ வலம் இருந்து எண்ணும் போது எஸ்ஸுக்கும் டீக்கும், அப்போ எஸ் டி இங்க இருக்கு. அப்போ வலம் இருந்து எண்றோம் 1 2. அப்போ இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவ்வளோ முடிஞ்சுங்களா, ஈஸி. ஸோ நீங்க போட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேகமா பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே தான். ABCDGHI மையத்தை நோக்கி எல்லாருமே சேம் சைடு. அப்ப என்ன பண்ணோம், எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு வட்டம் போட்டு அத்தனை பேர் போட்டணும். 7 பேர் இருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், எல்லாருமே சேம் சைடான்னு பார்த்தாச்சு. அப்போ எல்லாருமே சேம் சைடு. நம்மளோட ரைட் சைடு, நம்மளோட லெஃப்ட் சைடு. அப்படி இல்லைன்னா ரைட் சைடுனா ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் சைடுனா அது கிளாக் வைஸ். அப்படி நோட் பண்ணிங்க. ரெண்டாவது பாருங்க, இன்னொன்னு என்ன சொன்னா அதே மாதிரி தான். AH நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கணுமோ அதோட லிங்கா இருக்கான்னு பார்க்கணும். எதனா ஒரு டேட்டா லிங்க் ஆயிருந்தாவே நம்ம போடலாம். இப்போ ஏஹெச்னா இங்க வருது, கண்டிப்பா வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாயிண்டே எடுக்கலாம். ஏவின் வலது புறத்திலிருந்து எண்ணும் போது ஏ மற்றும் எச்சுக்கு இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அப்ப ஏவோடைய வலதுபுறம். அப்ப ஏ இங்க புறன்னு வச்சுங்க. ஏவோடைய வலதுபுறம்னானது ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ வலதுபுறத்துல இருந்து எண்ணும் போது ஏக்கும் எச்சுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். அப்போ 1 2. அப்ப எச் என்ன பண்ணலாம், இங்க போட்டுடலாம். ஏவோடைய வலதுபுறத்துல இருந்து எண்ணும் போது ஏக்கும் எச்சுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. சோ அடுத்து பாருங்க, எச்சுக்கும் டிக்கும் இடையில் 2 பேர் மட்டுமே அமர்ந்து இருக்கிறார்கள். இப்ப வலதுபுறமா இடதுபுறமான்னு சொல்ல, எச்சுக்கும் டிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க பாருங்க 1 2. டி இங்க போட முடியுமா, முடியாது. அப்ப இங்க பாருங்க 1 2. அப்ப டி கண்டிப்பா என்ன பண்ணும், இங்க மட்டும்தான் போட முடியும். ஓகேவா. சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஏ மற்றும் பிக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்து இருக்கிறார்கள். ஏக்கும் பிக்கும் இடையில 3 பேர். இப்ப பாருங்க 1 2 3 போட முடியுமா, முடியாது. சோ அப்ப இங்க பாருங்க 1 2 3. அப்ப பி இங்க போடலாமா, போடலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான், ஏக்கும் பிக்கும் இடையில 3 பேருன்னு சொல்லிட்டான். அப்ப லெஃப்டா ரைட்டான்லாம் சொல்ல, நம்ம 2 பக்கமும் பார்க்கணும். அப்போ 1 2 3 இங்க போட்டா இங்க போட முடியாது. அப்ப என்ன பண்ணும், இந்த சைடு தான் எண்ணணும். அப்போ 1 2 3 பி இங்க போட்டாச்சு. ஸோ அடுத்து பண்ணிட்டு பாருங்க, சி என்பவர் ஐக்கு உடனடியாக இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். சின்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, ஐயோடைய இடதுபுறம். இடதுபுறம்னா என்னது, கிளாக் வைஸ். அப்போ
இங்க ஒரே ஒரு பர்சன், இங்கதான் 2 பேரும் ஒன்னா உட்கார முடியும். அப்ப சின்றவங்க ஐக்கு உடனடியாக இடதுபுறம். இடதுபுறம்னா கிளாக் வைஸ் தானே. அப்ப இங்க பாருங்க ஐ என்ற அதாவது சி என்பவங்க இங்க போட்டோம்னா என்ன ஆகுது, ஐயோடைய கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி போடுவோம். இப்படி போனா அது வலதுபுறம்னு வந்துடும். அப்ப எப்படி போடணும், சி என்பவர் ஐக்கு உடனடி இடதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க கிளாக் வைஸ்ல. கரெக்டா? லெஃப்ட் சைடு என்ன சொன்னேன், இடதுபுறம்னா கிளாக் வைஸ்ல உட்காந்துக்கிறாங்க. அப்ப சி என்பவர் ஐக்கு உடனடியாக இடதுபுறம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ரிமைனிங் ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு, ஒரே ஒரு பர்சன் யார் இருக்கா, ஜி மட்டும் தான் இருக்கா. அப்ப ஜி இங்க போட்டுடலாம். ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்க, ஜிக்கு இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? ஜியோடைய இடதுபுறம். இடதுபுறம்னா என்னது, கிளாக். இடதுபுறம்னா என்னது, இடதுபுறம்னா கிளாக் வைஸ். இடதுபுறம்னா என்னது, கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸ் பாருங்க, ஜியோடைய இடதுபுறத்துல 3வது இடம் யார் பாருங்க, 1 2 3 யார் வரா, ஐ வரா. ஜியோடைய இடதுபுறத்துல 3வது இடம் யார் வரா, ஐ வரா. இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணீங்க, அந்த லெஃப்ட் ரைட் மட்டும்தான் சர்க்கிள் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு நல்லா தெளிவா இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சொல்றேன், உங்களோட ரைட் சைடு, உங்களோட லெஃப்ட் சைடு. அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ரைட் சைடு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் சைடுனா கிளாக் வைஸ். இப்போ என்ன கேட்கறான், ஜியோட இடதுபுறம். இடதுபுறம்னா கிளாக் வைஸ். அப்போ இப்படிதான் போகணும். அப்போ 1 2 3 யார் வரா, ஆன்சர் ஐ வரா. ஓகேவா? சரி, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு 10 கொஸ்டின் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் 1.5 மணி நேரம் எடுத்துட்டு போனா டைம் ஆயிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அதே மாதிரி தான் எல் எம் என் ஓ பி கியூ மற்றும் ஆர் ஆகியோர் மையத்தை நோக்கி உட்காந்துருங்க. அதே 7 பேர் தான். ஸோ உடனே என்ன பண்ணுங்க, சர்க்கிள் போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7. வேகமா படிச்சுட்டே போவாங்க ஒரு கொஸ்டினா. இப்போ பாருங்க, எம் கியூன்னு பாக்குறேன், அதுக்கு ரிலேட்டட் எதுனா வருதான்னு பாக்குறேன். ஓகே, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க கியூ, அப்ப கண்டிப்பா போடலாம். ஓகேவா? அப்ப எம் என்பவர் கியூக்கு உடனடியாக வலதுபுறமும் ஓக்கு உடனடியாக இடதுபுறமும் அமர்ந்துள்ளார். எம்ன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, இப்ப எம் இங்க எடுத்துன்னு வச்சுங்க. எம்ன்றவங்க கியூக்கு உடனடியாக வலதுபுறம். வலதுபுறம்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கியூக்கு உடனடியாக வலதுபுறமும், அதே மாதிரி தான் சொல்லிட்டான், ஓக்கு உடனடியாக இடதுபுறம்னா கிளாக் வைஸ். அப்போ ஓக்கு உடனடியாக இடதுபுறமும் உட்காந்துக்கிறாங்க. எம்ன்றவங்க கியூக்கு உடனடியாக வலதுபுறமும் ஓக்கு உடனடியாக இடதுபுறமும் உட்கார்ந்து இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, என் என்பவர் ஓக்கு உடனடியாக வலதுபுறம் அமர்ந்துள்ளார். என்னன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, ஓக்கு உடனடியாக வலதுபுறம். அப்போ உடனடியாக வலதுபுறம் ஆன்டி கிளாக் வைஸ் தானே, இங்க போட்டலாம். என்னன்றவங்க ஓக்கு உடனடியாக வலதுபுறம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, பி என்பவர் எல்லுக்கு உடனடியாக இடதுபுறமும் அமர்ந்துள்ளார். அப்ப பி எல் இங்க எதனா பிக்ஸ் பண்ண முடியுமா, முடியாது. அப்படியே அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஆர் என்பவர் எல்லுக்கு உடனடியாக வலதுபுறமும். ஆர் என்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க, எல்லுக்கு உடனடியாக வலதுபுறம், அதுவும் போட முடியாது. அப்புறம் கியூக்கு உடனடியாக இடதுபுறமும். அப்ப ஆறுன்றவங்க எல்லோடைய உடனடியாக வலதுபுறமும் கியூவோடைய உடனடியாக இடதுபுறம். அப்ப இங்க போடலாமா, கியூவோடைய உடனடி இடதுபுறம் யாரு, ஆறு. இந்த ஆறுன்றவங்க எல்லோடைய உடனடி வலதுபுறம் போட்டுக்கிறாங்கன்னா அப்ப இங்க எல் போட்டுடலாம். அப்ப ஆறுன்றவங்க கியூவோடைய உடனடி இடதுபுறமும் எல்லோடைய உடனடி வலதுபுறமும் அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்ப நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணோம், பி என்பவர் எல்லுக்கு உடனடியாக இடதுபுறம். அப்ப எல்லோடைய உடனடி இடதுபுறம் யாரு, பி. அவ்வளவுதான், முடிஞ்சா எல்லா பாயிண்ட்டும் உட்கார வச்சது. இப்ப என்ன கேட்கிறான் பாருங்க, இந்த இடத்துல அனைத்து நபர்களும் எல்லில் இருந்து தொடங்கி கடிகார திசையில் அகர வரிசையில் அமைக்கப்பட்டால், அதாவது எல்லில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எல்லில் இருந்து ஆல்பாபெட்டிக் ஆர்டரா எழுதணும். அதுவும் எப்படி எழுதணுமா, கடிகார திசை. கடிகார திசைனா இந்த பக்கம், இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல எழுதணும். அப்படி எழுதுனா எத்தனை நபர்களின் நிலை மாறாமல் இருக்கும். நிலைனா அவங்க இருக்கிற பொசிஷன்ல அப்படியே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. அனைத்து நபர்களும் எல்லில் இருந்து தொடங்கி, அந்த எல்லில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடிகார திசையில் அகர வரிசையில் அமைக்கப்பட்டால், அப்படியே ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல எழுதுனா எத்தனை நபர்களின் நிலை மாறாமல் இருக்கும். பார்க்கலாமா? இங்க பாருங்க, எல் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? அப்படியே ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல எழுதலாமா, எல் எம் என் ஓ பி கியூ ஆர். அப்படியே அந்த ஆல்பாபெட் எல்எம்என் ஓபிக்யூஆர்னு எழுதியாச்சு. இப்ப பாருங்க எத்தனை பேர் நபர்களுடைய பொசிஷன் அப்படியே இருக்குன்னு பார்க்கலாமா. எல் அப்படியே அந்த பொசிஷன்ல தான் வராங்க. இது வரல, என் அதே பொசிஷன் தான், 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஓவும் அதே பொசிஷன்ல தான் வருது, எம்பி வரல. அதே மாதிரி பாருங்க கியூவும் அதே பொசிஷன் தான், ஆரும் அதே பொசிஷன். அப்ப எத்தனை பேரோட நிலை மாறாமல் இருக்கு, 1 2 3 4 5. அப்ப 5 பேருடைய நிலை மாறாமல் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரணும், 5ன்னு வரணும். ஓகேவா? ஸோ சிம்பிள். அவன் கேட்குற கேள்வி மட்டும் புரிஞ்சா போதும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி சரி, அதேதான் ABCD GHI. அதே இங்க எத்தனை பேர் கொடுத்துக்கிறோம், அதே மாதிரி 7 பேர்.
சர்க்கிள் போட்டுடலாமா? நான் எடுத்துட்டு வந்ததே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான்ப்பா. ஏன் அப்படின்னா அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, தெரியாதவங்க பேசிக் தெரியாதவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு சிம்பிளா தான் எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? ஸோ அதுவும் சிம்பிள்னா சிம்பிள் கிடையாது. இப்போ ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா? இப்போ கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். பாருங்க, 7 பேர் எல்லாருமே சேம் சைட், அதனால பிரச்சனை இல்லை. எச் என்பவர் டியின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்காரு. இப்ப எச்சுக்கும் டிக்கும் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு, அதனால அந்த பாயிண்ட் எடுக்கலாம். அப்ப எச் என்பவர் டியின் உடனடி வலதுபுறத்தில். அப்ப எச் என்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க? டியோடைய உடனடி வலதுபுறம். வலதுபுறம்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப டியோடைய உடனடி வலதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. எச் என்பவர் டியின் உடனடி வலதுபுறத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, எச்சின் இடமிருந்து எண்ணும் போது எச்சுக்கும் ஐக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளார். எச்சோடைய லெஃப்ட் சைட்ல இருந்து, லெஃப்ட் சைட்னா என்னது? கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸ்ல பண்ணும்போது எச்சுக்கும் ஐக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர். அப்ப கிளாக் வைஸ்ல பாருங்க, 1 2 3. அப்ப ஐ இங்க போடலாமா? எச்சோடைய இடமிருந்து எண்ணும் போது எச்சுக்கும் ஐக்கும் இடையில எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர். 1 2 3. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, டிக்கும் சிக்கும் இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்திருக்கிறார். டிக்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர்? 3 பேர். இப்ப பாருங்க, 1 2 3. சி போட முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த சைடு பார்க்கணும். 1 2 3. அப்ப என்ன பண்ணலாம்? சி இங்க போடலாம். டிக்கும் சிக்கும் இடையில 3 பேர். இந்த சைடு பாருங்க, 1 2 3 போட்டா சி இங்க போட முடியாது. அதனால என்ன பண்றோம்? இந்த சைடு பார்க்குறோம். 1 2 3. சி இங்க போட்டாச்சு. அடுத்து பாருங்க, ஏ என்பவர் ஜியின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப ஏன்றவங்க எங்க உட்காந்துக்கிறாங்க? ஜியோடைய உடனடி வலதுபுறம். வலதுபுறம்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இங்கதான் போட முடியும். இப்ப இங்க ஏ இங்க ஜி போட்டா இந்த பக்கம் கிளாக் வைஸ்ல போவோம். அப்ப என்ன பண்ணோம்? ஏன்றவங்க ஜியோடைய உடனடி வலதுபுறத்துல, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் தானே, ஏன்றவங்க ஜியோடைய உடனடி வலதுபுறத்துல உட்காந்து இருக்காங்க. போட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பர்சன், யாரு? பி போட்டாச்சு. ஓகேவா? இங்க என்ன கேட்கறான் பாருங்க, ஜியின் உடனடி வலதுபுறத்தில் எண்ணும் போது டிக்கும் ஜிக்கும் இடையில் எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள்? இந்த உடனடி வராது. ஜியின் வலதுபுறத்தில் எண்ணும் போது டிக்கும் ஜிக்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? வலதுபுறம்னா என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வரப்போகுது. அப்ப டிக்கும் ஜிக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? இப்படி எண்ணும் போது டிக்கும் ஜிக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஜியில இருந்து வலதுபுறத்தில் எண்ணும் போது ஜிக்கும் டிக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு பர்சன். அப்ப என்ன வரணும்? ஆப்ஷன் 1 தான் வரணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த 11வது கொஸ்டின் நான் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணேன். இந்த 11th கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக அந்த ஆன்சர் என்னன்ட்டு நான் பின் பண்ணிடுறேன். ஓகேவா? 11th கொஸ்டினுக்கு ஒரே ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால், ஒரு கான்செப்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நம்ம ஃபுல் டெஸ்ட் போடும்போது இன்னும் நிறைய கொஸ்டின், நிறைய மாடல் பார்க்கலாம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்துக்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். டெய்லியும் கூட ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம ரொம்ப டிலே பண்ணிட்டோம். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணிவிட்டு புரியலன்னா கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, தேங்க்யூ.